அரசு ஒப்பந்த கட்டுமான பொருட்களின் விலை நிர்ணய பட்டியலை 2 வாரத்தில் வெளியிட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. சிமெண்ட், ஜல்லி, மணல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை நிர்ணய பட்டியலை ஏன் இதுவரை வெளியிடவில்லை என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். அரசு ஒப்பந்ததாரர்களுக்கான கட்டுமான பொருட்களின் 2025-26 ஆண்டிற்கான விலை நிர்ணய பட்டியலை வெளியிட கோரிய வழக்கில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. உரிய நேரத்தில் விலைப்பட்டியல் வெளியிட்டால்தானே ஒப்பந்ததாரர்கள் விலை நிர்ணயம் செய்ய முடியும் என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். அரசு ஒப்பந்த கட்டுமான பொருட்களின் விலை நிர்ணய பட்டியலை 2 வாரத்தில் வெளியிட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. சிமெண்ட், ஜல்லி, மணல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை நிர்ணய பட்டியலை ஏன் இதுவரை வெளியிடவில்லை என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். உரிய நேரத்தில் விலைப்பட்டியல் வெளியிட்டால்தானே ஒப்பந்ததாரர்கள் விலை நிர்ணயம் செய்ய முடியும் என அவர் கூறியிருக்கிறார். ஒப்பந்ததாரர்களுக்கான கட்டுமான பொருட்களின் 2025-26 ஆண்டுக்கான விலை நிர்ணய பட்டியலை வெளியிட கோரிய வழக்கில் இவ்வாறு கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சந்திரன். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அரசு ஒப்பந்ததாரர் கட்டுமான பொருட்களில் 2026 ஆண்டுக்கு விலை நிர்ணயப்பட்டு வெளியிடக்கூடிய வழக்கில் சிமெண்ட், ஜல்லி, மணல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் விலை நிர்ணய பட்டியலை ஏன் இதுவரை வெளியிடல நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். உரிய நேரத்தில் விலைப்பட்டியல் வெளியிட்டால் ஒப்பந்தங்களும் விலை நிர்ணயம் செய்ய முடியும் என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். அரசு ஒப்பந்த கட்டுமான பொருட்களின் விலை நிர்ணய பட்டியல் 2 வாரத்தில் வெளியிடும் என இன்னும் மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டையை சேர்ந்த ராஜகோபாலபுரத்தை சேர்ந்த சுப்ரா மதுரை அமர்வு மனு தாக்கல் செய்தார். அதில் நான் அரசு நெடுஞ்சாலை பணிகள் சட்டையும் கட்டி கொடுக்கும் பணி செய்து வருகின்றேன். தற்பொழுது தமிழகத்தில் கட்டுமான பொருட்களின் விலை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி முழுக்க கட்டுமான துறையில் தான் உள்ளது. இதில் நேரடியாக மறைமுகம் பல லட்சம் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். எனவே கட்டுமான பொருள் விலை உயர்வாக பாதிப்பது தமிழக அரசு நடவடிக்கை என கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி சிறுமன் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஏப்ரல் மாதம் வெளியிடக்கூடிய விலையின பட்டியல் ஏன் இன்னும் வெளியிடவில்லை? இவ்வாறு இருந்தால் ஒப்பந்ததாரர் எவ்வாறு விலை நிர்ணயம் செய்து ஒப்பந்த புள்ளி கேட்க முடியும்? விலைவாசியில் உயர்ந்துள்ளதை தெரிவித்து ஒப்பந்ததாரன் பிறகு விலை நிர்ணயிக்கப்பட்ட 2 வாரம் வெளியிட உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி சந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.